வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சார் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு சார் ஆரம்பிக்கணும் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஏன்னா இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முக்கால்வாசி பேர்த்துக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஜூன் 30 வரை டைம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 100% வந்து எல்லாத்துக்கும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேங்கிங் ஜூலை 10 ரேங்கிங் வந்துடும். இந்த ரேங்கிங் வர வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப கலக்கம் அண்டு பயம். அந்த மாதிரி என்னென்னா, சார் நம்மளுக்கு எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும், என்ன மாதிரி குரூப் கிடைக்கும், இல்லை ஏதோ ஒரு காலேஜில் வந்து நிறையா காலேஜஸ் வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை காலேஜில் வந்து நான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருவா, இப்போ காலேஜ் போய் சேர்ந்துக்கலாமா, இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வர ஃபோன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஃபோன்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து எல்லா ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ நான் நார்மல் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்னா வந்து 200லேருந்து 175 நம்ம சொல்கிறோம். செகண்ட் ரவுண்ட் வந்து 175 to 140 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் ரவுண்ட் வந்து பிலோ 140. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எல்லா காலேஜுமே வந்து அவங்களுடைய பர்டிகுலர் ரேஞ்சுக்கான ஸ்டூடெண்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் எடுத்துங்க, 200லேருந்து 175 வரை இருக்கிற கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெரிய பெரிய காலேஜ் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் மறைமுகமாக காலேஜ் பேர் வருமா நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சென்னையில் வந்து தலைநகரம் பேர் இருக்கிற காலேஜு, அதே மாதிரி அரசனும் செல்வசாமியும் சேர்ந்த கல்லூரி, நான் சொல்ல இதிலே வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் கடவுள் பேரில் இருக்கிற 2 காலேஜஸ்ஸு, அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து சார் எங்கள் காலேஜில் வந்து சேர்ந்திங்கன்னா வந்து உங்களுக்கு 100% டியூஷன் ஃபீஸ் இருக்குது, 50% டூஸ் வேவர் இருக்குது, எங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நாங்கள் வந்து 100%, அதாவது எஸ்பெஷலி வந்து தே ஆர் டார்கெட்டிங் 185+, 185க்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஃபோன் பண்ணி எங்கள் காலேஜில் சேருங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி, சார் அந்த காலேஜில் வந்து நான் சேர்ந்துக்குருவான்னு கேட்குறாங்க. சார் நான் இன்னும் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இஃப் யூ கோ அண்ட் விசிட் த கேம்பஸ், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் கேம்பஸ்னால் நீங்கள் வந்து சேர்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ சென்னையில் நான் சொல்கிறேன்ல, சென்னையோட தலைநகரமும் அரசனும் செல்வசாமியும் சேர்ந்த காலேஜ்னால் இது ரெண்டுமே என்னது பெரிய காலேஜஸ் தான். அந்த மாதிரி காலேஜிலலாம் வந்து கூப்பிட்டு 100% கொடுத்தாங்கன்னா யூ அக்செப்ட் தட். ஏன்னா இப்போ சென்னையிலலாம் வந்து மினிமம் 1.5 லட்சம் to 2 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸு. அவங்க வந்து அந்த மாதிரி 100% வந்து அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா காலேஜ் டைரெக்டாக வந்து கூப்பிடும்போது நீங்கள் கேம்பஸை விசிட் பண்ணி இந்த காலேஜ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா 100% ஃபீஸு, அதுலேயும் வந்து ஒரு இக்கன்னா அவங்க வச்சாலும் வைக்கலாம், எனக்கு தெரியலை. டியூஷன் ஃபீஸ்னால் கவர்மெண்ட் சொல்கிறது வந்து 50,000 அண்ட் 55,000. NBA இல்லாத பிரான்ச்சுக்கு 50,000, NBA வாங்கின பிரான்ச்சுக்கு 55,000. இப்போது நம்ம சென்னையில் வந்து ஒரு டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி நம்ம பொதுவாக பேசுனோம்னா 1.5 லட்ச ரூபா to 2 லட்ச ரூபா. அந்த டியூஷன் ஃபீஸோட ஸ்பிளிட்டப் என்னன்னு பாருங்கள். அவங்க வந்து அந்த 1.5 லட்சமும் 2 லட்சமும் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, ஹாஸ்டலும் கொடுத்துட்றாங்கன்னா குட், அக்செப்ட். நல்ல காலேஜ் நீங்கள், அதாவது நீங்கள் விரும்பி நீங்கள் மனம் முயர்ந்து அந்த காலேஜுக்கு போகிறீங்க. இல்லை சார் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான்னா 1.5 லட்ச ரூபா ஃபீஸில் வந்து 50,000 தான் டியூஷன் ஃபீஸ்னால் மிச்சம் நீங்கள் என்னது மிச்சம் நெட்டு, அப்புறம் லைப்ரரி, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், அந்த சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யோசிங்க. இல்லை அதையும் மீறி வந்து ஒரு சில காலேஜஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீன்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் வந்து அவங்க ஒரு சின்ன வந்து கண்டிஷன் அப்ளைடு சொல்லுவாங்க. சார் நீங்கள் வந்து த்ரூ அவுட் 4 இயர்ஸில் வந்து நீங்கள் எல்லா செமஸ்டர்லையும் வந்து 9 CGPAக்கு மேலே வாங்கணும், எந்த சப்ஜெக்ட்லையும் அரியர் வச்சா வந்து இந்த ஸ்கீம் உங்களை விட்டு போயிடும், நீங்கள் 9 CGPAக்கு மேலே வாங்கணும், இந்த மாதிரி ஒரு இக்கன்னா வைப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் காலேஜ் வந்த பிறகு ஏதாவது ஒன்றில் வந்து ஸ்லிப் ஆவீங்க. கேட்டால் வந்து சார் நாங்கள் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்த கண்டிஷன் சொல்லியாச்சு, அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த இது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அவங்ககிட்ட வந்து கிளியராக பேசிடுங்க. சார் நீங்கள் வந்து என்னென்ன இது
நான் அடுத்த வருஷம் எவ்வளோ கட்டணும், ஹாஸ்டலுக்கு எவ்வளோ கட்டணும், எல்லாமே நீங்கள் பேசிட்டீங்கன்னா ஒரு காலேஜ்னா இப்போ மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் வந்து சென்னையில் படிக்கிற 3 லட்ச ரூபா கனவுகள் ஆகும், கோயம்புத்தூரில் படித்தால் அதே ஆகும். அந்த மாதிரி வந்து பெரிய காலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்டைரக்டாக வந்து ஒரு 4 காலேஜ் சொன்னேன், பட் இன்னும் காலேஜஸ் இருக்குது. டாப் லெவல் காலேஜஸ்லாம் ஆஃபர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ரைட். அடுத்தது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் யாருன்னா மிடில் இருக்கிறவங்க, 175லேருந்து 140 வரை செகண்ட் ரவுண்டில் வர்றாங்கள, அவங்களுக்கு நிறைய ரிஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து டாப் காலேஜஸ் சீட் கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க மைண்ட் செட் வந்து லோயர் லெவல் காலேஜுக்கு போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த செகண்ட் ரவுண்டில் வர்ற ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் கேரியர் பார்த்து சூஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறது எல்லாமே வந்து செகண்ட் கிரேட் காலேஜ் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. 160க்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வேவர் பண்ணுறேன், ஹாஸ்டல் ஃப்ரீ பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி செகண்ட் கிரேட் காலேஜ் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செகண்ட் கிரேட் காலேஜ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த காலேஜ்னா வந்து நீங்கள் ஒன்றுக்கு 4 தடவை யோசிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 175, 170, 160க்கு மேலே எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு செகண்ட் கிரேட் காலேஜ் ஆஃபர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் முதல்ல வந்து அந்த கேம்பஸை விசிட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருந்தால் முடிஞ்ச வரை வந்து நீங்கள் ரொம்ப சூஸியாக இருங்க. அக்செப்ட் பண்ணுறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஆனால் 1/3 ரவுண்டில் இருக்கீங்களே பிலோ 140, உங்களுக்கெல்லாம் வந்து காலேஜ்லாம் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு அட்மிஷன் இல்லை. சிம்பிள். 140க்கு கீழே யார் யார் கட் ஆஃப் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து காலேஜ் ஃபோன் பண்ணி எங்கள் காலேஜுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா போய் அந்த காலேஜ் நல்லபடியாக பாருங்கள். அந்த காலேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ அட்மிஷன் வந்தது, லாஸ்ட் இயர் பையனோட லாஸ்ட் கட் ஆஃப் என்ன, அந்த காலேஜில் எத்தனை பேர் படிக்கிறாங்க, இது எல்லாமே விசாரிங்க. விசாரிச்சுட்டு உங்களுக்கு அந்த காலேஜ் தான் சார் நான் சார் முடிவு பண்ணிட்டேன், நான் வேறு காலேஜ்லாம் இல்லை, என் வீட்டு பக்கத்தில் இருக்க, நான் வந்து அதிகமாகலாம் யோசிக்கல, இந்த காலேஜ் மட்டும்தான் முடிவு பண்ணிட்டேன்னா 1க்கு 10 தடவை யோசிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த காலேஜில் சேர முயற்சி பண்ணுங்க. அதே ஒரு ஃபைனலாக வச்சுக்கிறாதீங்க. இல்லை சார் நான் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குது, ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நான் பெட்டர் காலேஜ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக பண்ணோம்னா நல்ல நல்ல காலேஜ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் லோ மார்க் இருந்தாலும் பெரிய காலேஜில் கிடைக்கும். ஈவன் வந்து சொல்ல மறந்துட்டேன், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி இவங்க நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் வேவர் உண்டு, கவுன்சிலிங்கில் வராமல் மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்ந்தாலும் ஃபீஸ் வேவர் உண்டு. அந்த மாதிரி நேரத்தில் பெரிய காலேஜில் வந்து நீங்கள் கிளியராக சொல்லுங்கள், சார் நான் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குது, நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வந்து பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தாலும் நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுப்பீங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து அங்கே சேர்றதுல தப்பே கிடையாது. பெரிய காலேஜில் வந்து என்ன செஞ்சிடலாம், ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஎஸ் சீட்லாம் வேக்கண்ட் ஆகும். அந்த வேக்கண்ட் ஆகிறத வந்து கடைசியில் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் முன்னாடியே போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், புக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ரவுண்ட் வைஸாக ஸ்டூடெண்ட்டை வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய பெரிய காலேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ப்ரெஸ்டீஜியஸ்க்காக பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்லா விசாரித்து அவங்க ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வைக்கிறாங்களா, 100% ஃபீஸா 50% ஃபீஸா, டியூஷன் ஃபீஸில் மட்டும் வேவரா, இல்லை த்ரூ அவுட்டை வந்து அவங்க சொல்கிற அந்த 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஃபீஸ் வேவரா, ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது அரியர் கண்டிஷன்னு அது இருந்தால் வந்து உங்களுக்கு இது கேன்சல் ஆகிடும் சொன்னாங்க, அதையும் நல்லபடியாக கேட்டுக்கோங்க. போக வந்து எந்தெந்த பிரான்ச்சுக்கு கொடுக்குறான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி பெரிய காலேஜில் வந்து இப்போ கோர் ரிலேட்டடாக அதிகமாக ஃபில் ஆகிறதில்ல, சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடு இசிஇ தான் வந்து ப்ரைமாக மூவ் ஆகும், மிச்சம் இருக்கிற பிரான்ச்சஸ்லாம் வந்து அதிகமாக ஃபுல் ஆகாது. அந்த மாதிரி பிரான்ச்சஸ் மட்டும் கொடுக்குறாங்களான்னு நல்லபடியாக நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. அடுத்தது மிட் லெவலில் இருக்காங்க, அதை செகண்ட் ரவுண்டில் வர்றவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை டார்கெட் பண்ணுறது வந்து செகண்ட் கிரேட் காலேஜ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா
நீங்கள் வந்து ஒரே காலேஜ் நேமில் வந்து 2-3 காலேஜஸ் இருக்குது, சொல்கிறது தப்பே கிடையாது. கிருஷ்ணா பேரில் காலேஜஸ் நிறையா இருக்குது, வெங்கடேஸ்வரா பேரில் ஒரு 2-3 காலேஜஸ் இருக்குது, சென்ட் ஜோசப் பேரில் காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து நீங்கள் நினச்ச ஒரு வெங்கடேஸ்வரா இருக்கும், பட் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு போகிற உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க வேறு வெங்கடேஸ்வராவாக இருக்கும், சென்ட் ஜோசப் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள், எக்ஸ்பெஷலி செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டு. தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த காலேஜ் வந்து உங்களை அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அட்மிஷன் கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அந்த காலேஜை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அந்த காலேஜில் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கிட்ட விசாரித்து அவங்களோட ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்டு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த காலேஜில் சேர்றது தப்பே கிடையாது. இருந்தாலும் என்னுடைய ஃபைனல் வெரிட் வந்து வெயிட் ஃபார் கவுன்சிலிங். ஏன்னா இப்போ ஒரு காலேஜை சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த காலேஜ் மட்டும் லாக் ஆகிடுவீங்க. பட் கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு வைடு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதனால கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் வந்து பட் இந்த ஆஃபரையும் அக்செப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க, இந்த பஸ்ஸில் துண்டை போடா. துண்டை போட்டால் என்னது, நீங்கள் என்ன தான் கூட்டம் நீங்கள் ஒரு பஸ்ஸில் துண்டை போட்டிங்க வைங்களேன், அந்த சீட்டில் யாரும் உட்கார மாட்டாங்க. ஏன்னா கேட்டால் சார் இடம் போட்டு வச்சுருக்கோம்னு, அந்த மாதிரி ஒரு துண்டு ஒன்று நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸ்லாம் மெயினாக கொடுக்காதீங்க. பட் ஒரு 5000 ரூபா ஏதோ ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க சார், நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கட்டுங்கன்னா ஒரு 5000 ரூபா மட்டும் ஒரு அமௌண்ட் போட்டு ஒரு துண்டை போட்டு வச்சுருக்கேன். இந்த பஸ்ஸில் ஏறும்போது பேக் வைக்கிறாங்க, துண்டை போடுறாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் மினிமம் அமௌண்ட்டு சார் நீங்கள் ஒரு 50,000 பே பண்ணுங்கன்னா பண்ணாதீங்க. ஒரு 5,000 10,000 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துண்டை போட்டு வச்சு கவுன்சிலிங்கில் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் காலேஜ் இருந்தால் கவுன்சிலிங்கில் நல்ல காலேஜ் போங்க. அப்படி இல்லையா, இருக்கவே இருக்குது துண்டு போட்டது, நீங்கள் அந்த காலேஜுக்கு என்ன செஞ்சுக்கலாம், போய்க்கலாம். ரைட். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா நான் கிளியர் பண்ணுறேன். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய் பாய்.